எங்க கோரிக்கை என்ன சொன்னா, டெல்டா மாவட்டத்துக்கு நிகராக நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெல் உற்பத்தி அதிக அளவில் சாகுபடி செய்யறாங்க. இங்க டிபிசி வந்து தற்காலிகமா திறக்கிறாங்க, ஒரு மாசத்துல மூடிடுறாங்க. ஆனா அந்த உலர்கலங்கள் கூடிய குடோனு கட்டி தரணும், திறக்கிறாங்க. மழை பெய்யுது, குளிர்ச்சி பூமி கிடைக்குது. ஆனா விவசாயிங்க நெல் நினையும் போது எங்க வயிறு எரியுது, நினைஞ்சு போகும்போது ரொம்ப முளைக்குது. என்னத்துக்கு எடை போடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்ற ஒரு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால எங்களோட விவசாயிகள் கோரிக்கை என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு டிபிசி திறந்தாங்கன்னா உடனே அந்த உலர்கலங்கள் கூடிய குடோனை கட்டி தரணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கொடுத்துறையிலே கேட்டேன், இந்த மாதிரி வந்து நெல் மழையில் நினையுது அப்படின்ட்டு. ஒரு டிபி சென்டர்லும் 200 டன் குறைஞ்சபட்சமா ஒரு சின்ன குடோன் கட்டி அந்த இடத்துல நெல் உலர்கலங்கள் ஆரம்பிச்சு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதியிலையும் ஒரு 4-5 செயல்படுத்தக்கூடிய ஆவணங்கள் ரெடி பண்ணிட்டு இப்ப அது நடைமுறைக்கு வர உள்ளது. கண்டிப்பாக நம்முடைய வரக்கு காலங்களில் கண்டிப்பாக டிபி சென்டர் எங்க இருக்கோ கண்டிப்பாக அங்கெல்லாம் 200 டன்ல ஒரு குடோனும் நெற்கலங்களும் கண்டிப்பாக அமையப்படும் சமயத்தை சொல்லிக்கிறேன். இன்னொரு கருத்து சொல்லிக்கிறேன், இந்த காலகட்டத்தில் எங்களை முதலமைச்சர் இருக்கிறப்பதான் விவசாயிகள் மட்டுமே நேரடி நெல் கொள்முதலில் நெல் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு முன்னாடி வியாபாரிகள் போட்டிருந்தாங்க, அதுக்கு பாதுகாப்பானதா இல்லைன்னு. இதுக்கு யாராவது கருத்து தெரிவிக்கணும்னா எஃப்ஐஆரே ஃபைல் ஆகிருக்கு. வியாபாரிகள்லாம் நெல் போட்டுட்டு விவசாயிகள் நெல் கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு கடந்த காலங்களில். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை நெல் தான் வரப்போகுதுன்னா அந்த பட்டாச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த 30 மூட்டையை போட முடியும். கடந்த காலங்களில் ஒரே ஏக்கரில் 500 மூட்டை நெல் போட்ட கதையெல்லாம் இருக்குது. அது சிபிஐ என்கொயரியில் இருக்கு.